இரட்டை கோபுர தாக்குதலுக்கு அப்புறம் உலகம் பூரா தீவிரவாதிப்பா அப்படின்னு சொன்னாலே போதும். அமெரிக்கா செயல்ல இறங்கிரும். 1, 2 விதிவிலக்குகள் உண்டு. உதாரணமா பாகிஸ்தான்ல உள்ளவன நம்ம தீவிரவாதின்னு எழுதி குடுத்தோம்னா, காதுலயே பார்க்காம இருந்துக்குவான். காதும் கண்ணும் வேலை செய்யல எனக்கு அப்படிங்கிற மாரி உட்கார்ந்துக்குவாய்ங்க. அது 1, 2 விதிவிலக்குகள பெருசா எடுத்துக்க வேணாம். ஆனா இரட்டை கோபுர தாக்குதலுக்கு அப்புறம் தீவிரவாத இயக்கங்கள் அப்படின்னு எவன் என்னத்த அறிவிச்சாலும் சரி, அந்த இயக்கங்கள் மீது தடைகள் போடுறது, அந்த இயக்கங்கள குளோஸா மானிட்டர் பண்றது ஒரு ஷேடோலயே வச்சிருப்பாய்ங்க. ஆனா, அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, இந்த பயலுகள எல்லாரையும் வளர்த்து விட்டதே அண்ணன் அமெரிக்கா தான். ஆனா, இப்ப தனக்கு ஆபத்து, தனக்கு வலிக்குது அப்டின்னோனயே ஸ்டைல் எல்லாம் மாத்தி பயணிச்சு கொஞ்சம் வருஷம் ஆயிப்போச்சு. இப்ப அந்த இரட்டை கோபுரம் வலியெல்லாம் மறந்துட்டாய்ங்கன்னு நெனைக்கிறேன். இப்ப மீண்டும் தீவிரவாதிகள எல்லாம் புனித பட்டம் கட்டி, நாடுகளே ஒப்படைக்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. இது மெல்ல மெல்ல அதிகரிக்க மாட்டுக்கு. இப்படி அதிகரிச்சு போம்போது சில சூழ்நிலைகள பார்த்தோம் அப்டின்னா, இதையே ஃபுல் ஃபார்மா செய்யணும்னு ஒரு முடிவு கட்டிட்டாய்ங்கன்னு தோணுது. காரணம் என்ன அப்டின்னா, ஆப்கானிஸ்தான தாலிபான்கள் கையில ஒப்படைச்சுட்டு வெளியேறினார்கள். சரி 10 வருஷம் முடியலப்பா, செலவு கட்டுக்கடங்கல அப்டின்னு சொன்னாய்ங்க. ஓகே அப்டின்னு ஏத்துக்கிட்டாச்சு. இல்ல ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி பாரேன் அப்டின்னு அந்த காலத்திலேயே திரும்பி கேட்டாய்ங்க. இல்ல நாங்க ஏத்துக்கிறோம். அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் அந்தந்த நாடுகள் கூட அதாவது ஆப்கானிஸ்தான் கூட அந்தந்த நாடுகள் போய் டீல் பேசி ஒரு சுமூகமான உறவு ஏற்பட்டு ஆப்கானிஸ்தான்ல யார்ரா ஆள்றா? எவன் ஆண்டா உனக்கு என்ன? நமக்கு தலைவலி வரலல்ல, முடிஞ்சு போச்சு. தாலிபான்கள் தீவிரவாதியா? இல்ல ஒரு அரசாங்கமா? அதெல்லாம் கேள்வியே இல்ல. அந்த சப்ஜெக்ட்டே எக்ஸாம்க்குள்ள வராது. போ! அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாச்சு. இப்படி உலகம் பயணிச்சுச்சு. இப்ப அடுத்த கட்டம் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து பயணிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டோம். என்ன அப்படின்னா, சிரியால இவ்வளவு நாள் யார்றா ஆண்டா? அங்க ஒரு அரசாங்கம் இருந்துச்சு. ஆசாத் தலைமையில. அதுக்கடுத்து பல இயக்கங்கள் இருந்துச்சு. அந்த பல இயக்கங்களுக்கு பல நாடுகள் பேக்கப் இருந்துச்சு. அதெல்லாம் சொல்லி மாள முடியாது. ஏற்கனவே நம்ம விரிவா பார்த்துட்டோம். சரி, ஏதோ ஒரு சைடு அரசாங்கம்னு ஒண்ணு இருந்துச்சு. இன்னொரு சைடு 1 டசன் இயக்கங்கள், அந்த இயக்கங்களுக்கு பேக்கப்பா பல நாடுகள் இருந்தார்கள். சிரியாவ தாண்டி அவனுங்க வேற எங்கேயும் ஆப்பரேட் பண்ண போறதில்ல. சிரியாவுக்குள்ளேயே மல்லு கட்ட போறார்கள், சண்டை போட போறார்கள். அதனால பெரிய அளவு மத்தவர்களுக்கு தலைவலி கிடையாது அப்படிங்கிறது ஒரு பார்வை. இப்ப அங்க என்ன இருக்கு? ஆசாத் ஓடி போயாச்சு. அரசாங்கம் கவுந்துருச்சு. சரி, எஸ்டிஎஸ் இயக்கம் இப்ப கண்ட்ரோல்ல எடுத்திருக்கு. அதோட தலைவர் அப்படின்னா ஜுலானி. ஜுலானிய பொறுத்தவரை அமெரிக்காவோட ஹிட் லிஸ்ட் தான். பல மில்லியன்கள் அந்த ஆளோட தலைக்கெல்லாம் விலை வச்ச அமெரிக்கா, இப்ப என்ன பண்ணுது அப்படிங்கிறத, அந்த டார்கெட் லிஸ்ட்ல இருந்து பேர எடுத்துட்டாய்ங்க. ஏன்டா அப்படின்னு கேட்டா, அவரோட நாங்களே பேச்சுவார்த்தையில இருக்கோம். உயர் அதிகாரிகள் அமெரிக்கால உள்ள ஹெவி வெயிட்டான ஆட்கள் போய் பேசிட்டு வரார்கள். தூதரக சார்ந்த அதிகாரிகள், இல்ல உளவுத்துறை சார்ந்த அதிகாரிகள். அப்படி இருக்கும்போது தடையையும் போட்டா நல்லா இருக்குமா? நான் போய் பேசும்போது, அதனால தடைய நீக்கிட்டோம். சரி அடுத்த கட்டம் எஸ்டிஎஸ் இயக்கம் சிரியால ஒரு நல்லாட்சி குடுத்தா, அந்த இயக்கத்தை தீவிரவாத பட்டியல்ல இருந்து நாங்க எடுத்துருவோம் அப்டின்ட்டாய்ங்க. என்னடா இப்டி சொல்ற? ஆமா, அவரு ஜுலானிங்கிற அந்த பேரையே மாத்தி அகமது ஷான்னு மாத்திக்கிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? அப்டின்னு சிம்பிளா கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அந்த அளவுக்கு மாறிப் போச்சு. எஸ்டிஎஸ் இயக்கம் அப்டிங்கிறது சிரியாவ நல்லா ஆண்டுச்சுன்னா, அந்த தீவிரவாத இயக்கம் கிடையாது. இவனுங்க சொன்னனால ஊருக்கும் சொல்லணும். அதே மாரி அல் ஜுலானி பேர மாத்திக்கிட்டாரு. அப்ப என்ன சொல்ல வராய்ங்க? ஒண்ணும் கிடையாது. ஊரு பூரா முந்தி தீவிரவாதிகள வச்சு பல நாடுகள கவுக்கறது, உள்ளுக்குள்ள புரட்சிய ஏற்படுத்துறது, அந்த நாட்டோட ஒரு ஸ்திரத்தன்மைய அசச்சு பார்க்கிறது. அதுக்கப்புறம் அமெரிக்காக்குள்ள வழிக்கு கொண்டு வர்றது. இப்ப அந்த ரோல கொஞ்சம் ஹியூஜா ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாய்ங்க. எதுக்கு ஒரு நாட்டுக்குள்ள ஒரு இயக்கத்த வளர்த்துட்டு, அந்த நாட்ட மட்டுமே நம்ம ஷேக் பண்ணிக்கிட்டு இருக்க, கடைசியில அங்க ஏதாச்சும் ஒரு தலைவலி வரும், பஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் அங்க தீவிரவாதி ஹோல்ட் எடுத்து நம்மள இரட்டை கோபுர தாக்குதல் மாரி தாக்குறதுக்கு. இது எதுக்கு லாங் டெர்ம்ல இது கட்டாயம் நம்மளையே திருப்பி அடிக்கும். அந்த லாங் டெர்முக்குள்ள உலகத்தையே ஒரு சோர்வடைய வச்சுட்டா, இந்த இயக்கங்கள உள்ளுக்குள்ள விட்டு அந்த பர்ட்டிகுலர் நாட ஷேக் பண்றதுக்கு பதிலா, அந்த நாட்டோட மொத்த தலையெழுத்தையும் இந்த இயக்கங்கள் குடுத்துட்டா, அந்த நாட்ட சுத்தி உள்ள நாடுகள் ஷேக் ஆகும்ல. அவனுங்க பெரிய அளவு பொருளாதாரத்த செலவு பண்ணி நாட்ட பாதுகாக்கணும்ல. அதே மாரி இந்த காட்டுக்குள்ள இருந்து சண்டை போட்ட பயலுக, பெரிய அளவு இயக்கமா ஒளிஞ்சுகிட்டே திரிஞ்ச பயலுகளுக்கு ஊரு கிடைக்குது, ஒரு மாளிகை கிடைக்குது, சுகமான வாழ்க்கை கிடைக்குது அப்புட்ன்னா, இத கெடுத்துக்க மாட்டாங்கிறது ஒரு நம்பிக்கை. அதோட ரிசல்ட்ட தாலிபான் கிட்டயே பார்த்துட்டோம். அதனால அமெரிக்காவோட இரட்டை கோபுர தாக்குதல் மாரி நடக்காது. அப்படியே நடக்கும் பட்சத்துல, இல்ல நடக்கறக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல, ஒரு பி2பி பாம்பர அனுப்பிச்சு விடுவோம். மொத்த பிரதேசத்தையும் காலி பண்ணி விட்டுருவோம். அப்படிங்கிறத அந்த மூடுக்கு வந்துட்டார்களாட்டுக்கு. அதனால சிரியாவ இனிமே எஸ்டிஎஸ் இயக்கம் எந்த பிரச்சனையும் இல்லாம ஆளலாமாட்டுக்கு.
ஈரான உள்ள விடக்கூடாது. அதே சமயம் இஸ்ரேல் கேட்கிற பகுதிகள விட்டு குடுத்துறணும். இதான் சிம்பிள் டீல் நோக்கி போவார்கள். அப்படி இருந்துட்டா எஸ்டிஎஸ் இயக்கம் நல்லவர்கள். அந்த இயக்கம் நாட்ட ஆளலாம். வர வர அப்படியே சிஸ்டமே மாறிக்கிட்டு இருக்கு. மன்னர்கள் ஆட்சி போய் மக்களாட்சி அப்படின்னாய்ங்க. மக்களாட்சியிலருந்து நேரடியா தேர்ந்தெடுத்த பிரதமர், அதிபர், அதுக்கப்புறம் ராணுவ ஆட்சி, இப்படி டைட்டில் கார்டு மாறி, மாறி அடுத்தலாம் கார்ப்பரேட் ஆட்சி பார்த்துக்க அதான் வரப்போகுது அப்படின்னப்ப, அது நீயா ஓவரா படுத்துக்கிட்டு கற்பனை பண்ணா, நாங்களா பொறுப்பு? நாங்க எதுவும் சொன்னோமா? நாங்க தீவிரவாத இயக்கத்த பூரா அரசாங்கமா மாத்திக்கிட்டு இருக்கோம். பார்றா கண்ண தொறந்து அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. சிரியாவுக்கு அடுத்து எந்த நாட ட்ரை பண்ணுவாய்ங்க? நமக்கு தெரிஞ்சு அதிக வாய்ப்புள்ள பகுதி பாகிஸ்தான் தான். ஏன்னா பாகிஸ்தானோட மிசைல் புரோகிராம் அமெரிக்கா நிறுத்துது. பாகிஸ்தானோட அணு ஆயுதத்த புடுங்க இறங்கி வேல பாக்குது. இது 2ம் சமகாலத்துல நடக்கும்போது பாகிஸ்தானுக்குள்ள பல குழப்பங்கள் தொடர்ந்து இருக்கு. அப்படியே உயிரோட்டத்தோட இருக்கு. அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா, அடுத்து அங்க தான் ஏதோ ஒரு தீவிரவாத பையன் ஆளப்போறான். அது மூலியமா சுத்தி உள்ள நாடுகள் பூரா கணிசமான பொருளாதாரத்த செலவு பண்ணி பாதுகாப்போட நின்னுக்கணும். அப்ப இந்தியா, சீனா போன்ற நாடுகளுக்கு செக் வச்ச மாரி இருக்கும். இந்த கெட்ட பையன் என்னைக்குமே ஒரு கெட்ட ஃபார்முலாவ ரொம்ப வேகமா எடுத்துட்டு போயிருவானே! அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நான் போய்ட்டேன். நான் போன டைரக்ஷன இப்ப தானே நீங்கலாம் பார்க்குறீங்கங்கிற மாரி தான் பென்டகனோட மனநிலை இருக்கும். இருந்துட்டு போட்டும். பல நேரங்கள்ல நம்ம ஒண்ணு யோசிக்கும்போது, கடவுள் ஒண்ணு யோசிப்பார். அந்த மாரி அமெரிக்காவுக்கு ஏதாச்சும் ஒரு தலைவலி வந்தா, இந்த பயலுகள ஒரே நிமிடத்துல தீவிரவாத பயலுகள்னு அறிவிச்சுட்டு போயிருவாய்ங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.